திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லையில் ராஜோரி பூஞ்சில் திடீரென கேட்ட வெடி சத்தம். உடனே ஸ்பாட்டுக்கு போன இராணுவ பதற்றம். வியாழக்கிழமை இரவு பாகிஸ்தான் இராணுவம் திடீரென அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து எல்லையில் பரபரப்பு அதிகரித்துள்ளது. எல்லையில் உள்ள அனைத்து வீரர்களும் அலர்ட் மோடில் உள்ளனர். இதற்கிடையே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே ராஜோரி மற்றும் பூஞ்சில் வெடி சத்தங்கள் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பால்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா புதன்கிழமை அதிகாலை 1:45 மணியளவில் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்திய தாக்குதல் நடத்திய 9 இடங்களுமே தீவிரவாத முகாம்கள். இந்த தீவிரவாத முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கு அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்திய இராணுவம் மிக துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. பாகிஸ்தான் இராணுவ நிலைகளை குறிவைக்காமல் தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. மேலும் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை. இந்தியாவின் இந்த தாக்குதலில் கோபம் கொண்ட பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்று வருகிறது. ஏற்கனவே புதன் இரவு 15 இந்திய நகரங்களில் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் அது தோல்வியில் முடிந்தது. இதற்கிடையே வியாழன் இரவு மீண்டும் எல்லையில் தாக்குதல் நடத்தியது. ஜம்மு தொடங்கி பல எல்லைகள் பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது. இருப்பினும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்தது. பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்தது. பாகிஸ்தானில் இந்த திடீர் தாக்குதலில் எல்லைகளின் பதற்றத்தை உச்சத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. தங்கள் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை என பாகிஸ்தான் சொன்னாலும் எல்லையில் இருந்து வரும் வீடியோக்கள் தாக்குதல் நடந்துள்ளதையே காட்டுகிறது. இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவே கூறுகிறது. இந்த சூழலில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது எல்லையில் முக்கிய இடங்களாக கருதப்படும் ராஜோரி பூஞ்ச் பகுதியில் திடீரென வெடி சட்டம் கேட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்திய பாதுகாப்பு படைகள் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை காலை பிரான்ஸ் மீடியாலேயே என்ன நடந்தது என்பதை இந்தியா விளக்கியுள்ளது. இருப்பினும் அங்கு ஏதோ சத்தம் கேட்டதாக தகவல் தெரிகின்றன. பாகிஸ்தானின் ஹெல் தாக்குதலில் இந்த சத்தம் கேட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.